அடுத்தது என்ஜினியரிங்கில் எது எடுக்கலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 72 டெவலப்பிங் கண்ட்ரீஸில் 70 டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்னும் 21% தான் கம்ப்யூட்டரைசேஷன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியை வந்து ஒரு பெரிய சாய்ஸாக வைக்கலாம். அடுத்த சாய்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். நான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. நான் எப்பவுமே சொல்லுவேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டுலேயுமே காமன் வந்து எலக்ட்ரானிக்ஸ். வித்தியாசம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன். அப்போ ஃபியூச்சரில் பார்க்கும்போது க்ரோத் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் செக்டாரில் ஜாஸ்தியாக இல்லை வந்து கம்யூனிகேஷன் ஜாஸ்தி பார்க்கும்போது பவர் செக்டார். ஸோ ட்ரிபிள் கேன் பி த செகண்ட் சாய்ஸ். தேர்டு வந்து சிவில். கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு க்ரோ. இந்தியாவில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லைக் புல்லட் ட்ரெயின், எலிவேட்டட் ஹைவே, ஸ்மார்ட் சிட்டிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் நம்ம சொல்லிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த 3 வந்து ப்ரைம் சாய்ஸஸ். அதனால் நான் மற்ற கோர்சஸ் சாய்ஸ் நான் வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. யூ ஷுட் சூஸ் த இன்ஸ்டியூஷன். இப்போ மெக்கானிக்கல்னா சம் ஃபியூ இன்ஸ்டியூஷன்ஸ் இன் சென்னை ஆர் இன் தமிழ்நாடு டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட் பிகாஸ் தே ஹேவ் அ குட் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்தால் 90% யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் டு கோ ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பயோடெக்னாலஜி வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ இன் த ரிசர்ச் சைட். சார் என்னால் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படிக்க முடியும், எங்கள் அப்பா வந்து அமெரிக்கா வந்து எம்எஸ் ரிசர்ச்சுக்கு அனுப்ப முடியும் பிஹெச்டி அப்படின்னா பயோடெக்னாலஜி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு ரியலி நோ அபவுட் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன க்ரோத் வரப்போகுது இந்தியாவில் நினச்சி வந்து நீங்கள் ஒரு பிரான்ச் எடுக்கணும். ஏன்னா நான் எப்போவுமே ஒரே ஒன்று சொல்லிடுறேன், நான் படித்தேன் எனக்கு வேலை கொடுங்க, அந்த காலம் போயிடுச்சு. என்ன தேவையோ அது படித்தால்தான் வேலை. ஸோ இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட், என்ன மாதிரி டெக்னாலஜி வருது, அதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல பிரான்ச் நல்ல இன்ஸ்டியூஷன் எடுத்திங்கன்னா நல்ல வாய்ப்பு எப்போவுமே இருக்குது.